ராமேஸ்வரம் போனீங்கன்னா, கண்டிப்பா மறக்காம இந்த அப்துல் கலாமோட மெமோரியல் ஹவுஸ் பாத்துருங்க. இதோட என்ட்ரி ஃபீஸ் வந்து ஃப்ரீ. எந்த காசும் குடுக்க வேண்டாம். இந்த மெமோரியல் ஹவுஸ் எங்க இருக்குன்னா, நீங்க ராமேஸ்வரம் போற வழியில அந்த மெயின் ரோட்லயே இருக்கும். இந்த மெமோரியல் ஹவுஸ்க்கு நீங்க மார்னிங் 9 டூ ஈவினிங் 5 வரைக்கும் தான் உங்கள அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மெமோரியல் ஹவுஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஃபோனே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வெளியிலேயே செக் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி கார்ட்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபோன் ஏதாவது இருந்தா நீங்க வந்து வச்சுட்டு வந்துருங்க. ஒரு வேளை நீங்க தெரியாம கையில ஃபோன் கொண்டு வந்துட்டீங்கனாலுமே, எய்த்தாப்ல வந்து மொபைல் லாக்கர்னு ஒரு கடை இருக்கும். ரூ. 5 கேட்பாங்க ஒரு மொபைலுக்கு. அங்க வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள சுத்தி பார்க்கறக்கு நெறைய இடங்கள் இருக்கும். இங்க தான் வந்து அப்துல் கலாமோட பாடிய வந்து புதைச்சிருப்பாங்க. உங்களுக்கு உள்ளேயே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டீஸும் இருக்கும். இங்க உள்ள போறதுக்கு வந்து மொபைல் ஃபோன் மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு இல்ல. இந்த தீப்பெட்டி, ஃபுட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்க பேக் ஏதாவது கொண்டு போனீங்கன்னா, உங்க பேக்கையும் செக் பண்ணி தான் உள்ள விடுவாங்க. செருப்பெல்லாம் கழட்டி வைக்கிறதுக்கு தனியா ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அங்க கழட்டி வச்சுட்டு தான் உள்ள போணும்.